இரட்டை மரண தண்டனை அப்படின்னா என்ன, இது எப்பெல்லாம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் 6, 2026 அன்னைக்கு சாத்தான்குளம் வழக்கில் நீதிமன்றம் காவலர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிச்சது. இப்போது இந்த இரட்டை மரண தண்டனை எப்போ விதிக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு வழக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட கடுமையான குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த எல்லா குற்றங்களுக்கும் தனித்தனியாக தண்டனை அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். இப்போது ஒரு வழக்கு, அந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொலை பண்ணியிருக்கிறாங்க, இல்லைனா ஒரு கற்பழிப்பு ஒரு கொலை அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த முதல் ஒரு கொலைக்கு ஒரு மரண தண்டனையும் இரண்டாவது ஒரு கொலைக்கு ஒரு மரண தண்டனையும் கொடுப்பாங்க. இல்லைனா அந்த முதல்ல நடந்த கற்பழிப்புக்கு ஒரு மரண தண்டனையும் ஒரு கொலைக்கு ஒரு மரண தண்டனையும் கொடுப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு வழக்கில் 2க்கும் மேற்பட்ட குற்றங்கள் செய்யும்போது, அந்த குற்றங்கள் கடுமையானதாக இருக்கும்போது அந்த 2 குற்றத்துக்கும் தனித்தனியாக மரண தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் இரட்டை மரண தண்டனை அல்லது 2 மரண தண்டனை அப்படின்னு. சரி, ஓகே, இந்த 2 மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்னா, நிறைவேற்றம் அப்படிங்கிறது ஒற்றை மரண தண்டனை மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, நம்ம காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே காலையில் தூக்கில் போட்டுருவாங்க இல்லையா. ஸோ ஒரு தடவை தூக்கில் போட்டதோட அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பிறகு ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை இவங்க கருணை மணி அளிக்கிறாங்க இல்லை மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஏதாவது ஒரு குற்றத்துக்கான மரண தண்டனையை ரத்து பண்ணாங்கன்னா கூட இன்னொரு குற்றத்துக்கான மரண தண்டனை அமலில் இருக்கும். அதை வச்சு இவங்களை தூக்கில் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இரட்டை மரண தண்டனை கொடுப்பதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குற்றத்துக்கு அவங்க அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சாலோ இல்லை கருணை மனை அளித்து அந்த தண்டனை ரத்தானாவோ கூட இன்னொரு மரண தண்டனை அமலில் வச்சு அந்த மரண தண்டனையை வச்சு இவங்களை தூக்கில் போடலாம். ஸோ இது குற்றவாளி எக்காரணத்தை கொண்டும் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. நன்றி.